கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 20:23, மேத்யூ 20:23. அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் எனது வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து 3 காரியத்தை சொல்றாரு. என்ன? அவர் படுற பாட அவங்களும் படுவாங்க, அதாவது அதே அளவுள்ள அதே மாதிரி பாடுபடுவாங்க. 2வது, அங்கே பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை பெறுவது, ஒரு அந்தஸ்தை பெறுவது என்பது அது ஒரு குறிக்கோள்னால போகிறதில்ல. 3வதாக, யாருக்கு என்ன பரலோக ராஜ்யத்தில் யாருக்கு என்னங்கிறத கொடுக்கறது பிதாவாகிய தேவனுக்கு தான் இருக்குங்கிறத சொல்லக்கூடியதாக. முதல்ல என்ன சொல்கிறாரு? நான் குடிக்கிற பாத்திரத்தை நீங்களும் குடிப்பீங்க, நான் பாடுற பாட நீங்களும் படுவீங்க. ஆனால் கர்த்தருக்குன்னு கொடுக்கப்பட்ட பாடு அது ஸ்பெஷல். ஆனால் இவர்களும் ஓரளவுக்கு பாடுபடுவாங்க. யாக்கோபு தான் முதலாக இரத்த சாட்சியாக மரித்த ஒரு ஆளை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில். யோவான் பார்க்குறோம், பாடுபட்டு கடைசியில் பத்மு தீவில் அவர் தனியாக விடப்பட்டதை வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்குறோம். பிலிப்பியர் 1:29 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நாங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அநேக பாடுகள் படுறோன்னு. அப்போஸ்தலர் 14:22 சொல்லப்படுது, அநேக பாடுகளின் வழியாகத்தான் நம்ம ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்னு. ஆனால் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்காரக்கூடியது என்பது யாருக்கு? பிதாவாகிய தேவன் யாருக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளுகிறோம்? அது ஆயத்தம் பண்ணி வைத்தது பிதாவாகிய தேவன். அது அவருடைய தெய்வீக திட்டத்தின்படி கொடுப்பாரு. அது கர்த்தருடைய நித்திய காலத்தினுடைய திட்டம் என்று சொல்லக்கூடியதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் யோவான் 6வது அதிகாரம் 38 சொல்லும் என்ன சொன்னார்? நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தது எதற்காக? என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காகவே வந்தேன் என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறாரு? என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணிவிட அவர்களுக்கே இல்லாமல் மற்றவர்களுக்கு அதை அருள்வது என் காரியம் அல்ல. யாருக்காக? இது கர்த்தருடைய முன்னறிவு, கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தது, அது கர்த்தருடைய காரியம் என்று சொல்லக்கூடிய தேவன் இதை செய்து வைத்தார் என்று சொல்லக்கூடியதாக. எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம், எரேமியா பிறப்பதற்கு முன்பாகவே அது ஆயத்தம் பண்ணி வைத்த கொடுத்ததாக. மத்தேயு 25:34 சொல்லும்போது பரலோக ராஜ்யம் என்ன உலகத் தோற்றத்திற்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய இடம் என்பது எப்படியோ ஒரு குலுக்கு சீட்டு போட்டு இல்லை இது பண்ணி அப்படி இருதில்ல. இது ஏற்கனவே ஒவ்வொருத்தருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, சீசத்துவனாலே அதில் பாடுகள் இருக்குன்னு புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இதில் கர்த்தர் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குறாரு. இது நம்ம ஒரு சீஷனாக அவரை பின்பற்றி வருவதற்கு நம்ம இந்த அவர் பாத்திரத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நம்மளும் சோதனைகளை தாங்க வேண்டியிருக்கும், நம்மளும் பழி செலுத்த வேண்டியிருக்கும், கீழ்ப்படிதல் மூலமாக காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். அப்போ நமக்கு கர்த்தருடைய பலம் தேவை இருக்கும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம அழைப்பில் நம்மளால் போக முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எப்படியாவது இந்த பதவியை அடைந்துடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் வேலை பார்க்காதீங்க. மாறாக நீங்கள் என்ன பண்ணுங்க, மனத்தாழ்மையோடு காரியங்களை செய்யுங்க. ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் பதவி இல்லை அந்தஸ்து ஒரு கணம் என்பது நீங்கள் சம்பாதிக்கிறது இல்லை. இது எவ்வளவு தூரம் கர்த்தருக்கென்று மனத்தாழ்மையாக இருக்கிறீங்களோ அதில் வரக்கூடியது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய இடம், உங்களுடைய கால அளவு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, இது எல்லாம் கர்த்தர்கிட்டருந்து வருதுன்னு சொல்லி முழுமையாக விசுவாசித்து நீங்கள் கர்த்தரை நம்பி வாழ கற்றுக்கொள்ளுங்க. இதில் இன்னொரு காரியம் பார்த்தீங்களா? யாக்கோபும் யோவானும் என்ன பண்ணாங்க? எங்களுக்குன்னு இருக்க வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? இல்லைப்பா, நீங்கள் கீழ்ப்படியுங்க, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, போட்டி போடாதீங்க.
அப்போ நீங்கள் என்ன ஒப்பிட்டு பார்த்து போட்டி போடக்கூடியவங்களா வரவே வராதீங்க. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு என்ன விலைக்கரையம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருவதற்கு செலுத்த வேண்டிய விலைக்கரையத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? ஏன்னா யாருமே ஒரு விலைக்கரையம் செலுத்தாமல் முடியவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு நிந்தைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அதை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக இருக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். செய்வோமா? வல்ல பிதாவே, இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வருவதற்கு எந்த விலைக்கரையும் நாங்கள் செலுத்த தயார் என்று அவர்கள் தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.